நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட உருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கான ராசி பலனை பார்க்க போறோம். மிதுன ராசி எல்லாமே இவங்க கிட்ட இருக்குங்க. தோற்றம் இருக்கு, புதுமை இருக்கு, ஸ்டைல் இருக்கு. இவங்க இருக்கக்கூடிய திசையை ஒருத்தவங்க ஒரு முறை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க இவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னா அது நம்ம மிருதுன ராசிக்காரங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மனிதர்கள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருந்தாலும் அதை பத்தி இவங்க ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு இவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. திறமைக்கும் உண்மையான அன்பிற்கும் மட்டுமே அடிபணியக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க. ஒரு திறமையான வாழ்க்கை துணையை தேடுறீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க உங்க கண்ணுல பட்டா விட்டுறாதீங்க. ஏன்னா இவங்க உங்க வாழ்க்கையில இருந்தா போதும். உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. குறிப்பா இந்த ராசிக்காரர்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா காத்துல பறக்கக்கூடிய பறவைய கைப்பற்றி வச்சுக்கிறது மாதிரி ரொம்ப மதிப்பு மிக்கவங்க. ஆனா இவங்க கிட்ட யாராவது உள்நோக்கம் தப்பா வச்சுக்கிட்டு பழகுறாங்க அப்படின்னா ஒரு நொடியில சிட்டா பறந்துருவாங்க. புகை மாதிரி நழுவி போயிடுவாங்க. ஒரு முறை இவங்களுடைய கவனம் உங்க மீது விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க உங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க கூடியவர்கள். அளவுக்கு அதிகமா கட்டுக்கடங்காத அன்பால அழகால நிறைவா இருப்பாங்க. மிதுனராசி காதலிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க. இவங்க கூட இருந்தாவே நமக்கு பாத்தீங்கன்னா 10 வயசு குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே எலகண்டா இருப்பாங்க. தலை முதல் பாதம் வரைக்கும் திகைப்பூட்டக்கூடிய அளவுக்கு ஈர்ப்புக்கு சொந்தக்காரவங்க. ஆனா இவங்களை பார்த்து மத்தவங்க ஈர்ப்புக்கு உள்ளாகினாலும் இவங்க யாரையும் தம் பக்கம் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை அசால்ட்டா சமாளிப்பாங்க. இவங்க கூட இருக்கவங்களே யோசிப்பாங்க, உனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வந்திருந்தா அவ்வளவுதான்டா, நான் எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அழகா சமாளிப்பாங்க. புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டதுனால இவங்களுடைய முடிவு தான் இவங்களுக்கு இறுதியா இருக்கும். மத்தவங்க சொல்றதை கேட்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இறுதி முடிவு இவங்க இடத்துலதான் இருக்கும். பலகட்ட ஆலோசனை பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களை எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டீங்கனாலும் சரி அதை தனக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையா மாத்தி வாழ்க்கைய அழகா கொண்டு போவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க யாருக்குமே தொல்லை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தனக்கு தனக்கு எப்படி கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களுக்கும் இருக்கணும். மத்தவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கிறதுல மிதுனராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மிதுனராசிக்காரங்க உங்க வீட்டுல இருக்காங்க, உங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சொல்லாம இருந்தாலும் அவங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக சொல்யூஷன் உடனே கொடுத்துருவாங்க. அன்புக்கு அடிபணிவாங்க, அதிகாரத்துக்கு ஆட்டம் காட்டுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். கேட்கவே நல்லா இருக்குல்ல இவங்களோட கேரக்டர். ஆனா ஏங்க இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? ரொம்ப புத்திசாலின்னு சொன்னீங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்கன்னு சொன்னீங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னீங்க, நல்லவங்க. அப்ப ரொம்ப நல்லா இருக்கணும்ல. மிதுன ராசிக்காரங்க பிறவிலேயே நல்ல குணம் படைத்தவர்களா இருக்காங்க. அவங்க ஏன் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னேன்ல, அன்புக்கு அடிமை. பொய்யான அன்பை கூட ஈஸியா நம்புறதாலதான் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு விஷயத்தால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது. நல்லது ஒரு மாற்றத்தை தான் கடவுள் கொடுக்க போறாரு, கவலை வேண்டாம். மிதுனமே மீண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் கரைந்து போக போகுது, காணாமல் போக போகுது. அது என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாமா? மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி. இதனால ராஜயோகம் மிதுன ராசிக்கு உண்டு. சனி பகவானுடைய பயிற்சினால நான்லாம் பயந்துட்டு இருக்கேன்ப்பா, நீ வேற என்னப்பா நல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்னா, இத்தனை நாளா நல்லா இருந்தீங்களா? இல்ல, கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் தடையும் தாமதமும் எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இவரு இத்தனை நாளா ஒரு மாற்றத்தை கொடுக்காம உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு. இப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன், மிதுன ராசியுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு சொல்லிட்டு தான் இவரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. அந்த இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு மாற்றம், அதாவது யோகம். அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற போகுது. சனி பயிற்சியால ராஜயோகம் பெறதுல முதல்ல இருக்கிறது மிதுன ராசி. 9 கிரகங்கள்லயே வலிமையான ராசி சனி பகவான்.
ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்துல, ஒரு வீட்டுல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமா சனி பகவான் மட்டும்தான் இருப்பாரு. சந்திரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 நாள். இதே மாதக்கோள்கள்னு பார்த்தோம்னா செவ்வாய், சூரியன், புதன் இவங்க எல்லாமே 1 மாதம் 2 மாதம். இதுவே ராகு கேதுவும் 1.5 வருஷம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் எடுத்துப்பாரு. ஆனா நம்முடைய சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி பார்க்கிறதுக்கு அதிக காலம் 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டு நம்மளை செய்யும் செய்வாரு. இது என்ன பண்ண, அது என்ன பண்ண, ஹோம்ஒர்க் பண்ணியா, இதை பண்ணியா, அதை பண்ணியான்னு நம்ம டீச்சர் வந்து நம்மளை தலையில தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய சனீஸ்வர பகவான் நம்முடைய வாழ்க்கை நிலைய ஒரு மாதிரி பண்ணிடுவார் நல்ல வகையில. சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி 7-8 வருஷம் முழுவதுமா பாவ கிரகங்களுடைய வீட்டுல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில தான் மிதுன ராசி படாத பாடுபட்டீங்க. இப்ப குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சரிக்க போறாரு. அனைத்து ராசிகளுமே நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். பொதுவா சனீஸ்வரன் பகவான் பேரை கேட்டாலே மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வு. சனீஸ்வர பகவானா அப்படின்னு பேரை கேட்டாலே சரி, அவர் வந்து கெட்டதை மட்டும்தான் செய்வாருன்னு நம்மளுடைய எண்ணம். நீங்க நல்லதை செஞ்சீங்க அப்படின்னா சுபபலன்களை அள்ளி கொடுப்பாரு. நீதிக்காரகன், தர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தெராசுல வச்சது மாதிரி செயல்படக்கூடியவர், நிதானமாக செயல்படக்கூடியவர். அந்த வகையில மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கமானது அதிர்ஷ்டமான பலன்களை, ராஜயோகத்தை மிதுன ராசிக்கு கொடுக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்தாரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு வராரு. இதுவரை இழுபறையாக இருந்த பாக்கிய தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. தொழில் வேலையில வேகம் எடுக்கும். கடின உழைப்பால முன்னேற்றத்தை அடைய போறீங்க. தொழில், வியாபாரம், வேலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இன்னும் சொல்லணும்னா இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த அளவுக்கு யோக பலன்களை அனுபவிக்க போறீங்க. கடந்த 2.5 வருஷமா கஷ்டம், துன்பம், தடைகள், தாமதம் இதை மட்டுமே பார்த்துட்டு வந்து நீங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ளார எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாமே நீங்க போகுது. கடன், நோய், எதிரிகள், தாமதம் அனைத்து பிரச்சனைகளுமே விடுதலை கிடைக்க போகுது. குறிப்பா அனைத்து காரியங்களுமே வெற்றி பெற போறீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக போகுது. நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலமா சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பலன்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த திரிகணித பஞ்சாங்கப்படி 29/3/2025 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த சனி பயிற்சியால சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீனம் வந்து குருவுடைய வீடு. அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த 2.5 வருடத்துக்கு அங்கதான் இருப்பார். அதோட இந்த வருஷத்துல முக்கியமான கிரகங்களான குருவும் ராகுவும் இவங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. இது அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கிறப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பகவான் பலன்கள் அப்படிங்கிறது நல்லதாவே இருக்கு. உங்க ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் உரியவரா இருந்தவர் இப்ப 10ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அடுத்து வரக்கூடிய குரு, ராகு, கேது இவங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உழைப்புக்கு உரிய பலன்களை தரப்போறாரு. அதே சமயம் நிதானம், நேர்மை வாக்கிலும் செயலிலும் தேவைப்படக்கூடிய காலகட்டம். தளராத உழைப்பால் உயர்வை தேடிட்டு இருந்த உங்களுக்கு தடமாறாதபடி இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கைகூடி வரும். புதுசா வேலை தேடுறீங்களா? நல்ல வேலை அமையும். வீண் ரோஷத்தை மட்டும் விட்டுடுங்க. பணி கைகூடி வர்றதுக்கு முன்னாடி பகட்டு வேண்டாம். எந்த சமயத்திலும் தன்னம்பிக்கையோடும் இருந்தீங்க அப்படின்னா தலை நிமிர்ந்து நடக்கலாம். இல்லத்துல குதூகலம் அதிகரிக்கும். இன்சொல்லா பேசினீங்கன்னா கண்டிப்பா அது நிலைத்து நிற்கும். குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை உருவாக போகுது. வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பழைய விட்டு புதுப்பிக்கக்கூடிய யோகம் அனைத்தும் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை துர்கை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமா மாறும். இந்த காலகட்டத்துல ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயில், திருத்தலம் சென்று வருவது வாழ்க்கை வசந்தமாக மாற்றி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு ஈடு இணை இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் மிதுன ராசிக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.